எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குக் வித் கோமாளில தர்ஷனும் அதிர்ச்சி அருணும் சேர்ந்து செஞ்ச சொரா புட்டு தான் இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மீனை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். மீன் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மீனோட முள்ளையும் தோலையும் எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த சதையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் 4 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இதில் பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மீன்லேயும் போட்டிருக்கோம். இப்போ வந்து முள் தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கலாம். மீனை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. குக் வித் கோமாளியில் தர்ஷன் செஞ்ச சொரா புட்டு நம்மளும் செஞ்சு பார்த்துட்டோம். இந்த சொரா புட்டுக்கு பாலா வச்ச பேர் பால் சொரா புட்டு, நாக்கில் சொரண கட்டுன்னு வச்சாரு. செம்ம காமெடியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு குக் வித் கோமாளி எபிசோடும் சூப்பராக ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் FooDualக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.